வெல்கம் டு அம்மாவின் அடுப்பாங்கிற ரகசியங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா பூண்டு மிளகு ரசம். இப்போது மழை காலமாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே பொதுவாக கோல்டு ஃபீவர்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அதுக்கு இந்த ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு மிளகு ஜீரகத்தில் நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குது. அதுக்காகவே நம்ம அடிக்கடி உணவில் ரசத்தை சேர்த்துக்கணும். தேவையான பொருட்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா பூண்டு பொடி பல் பூண்டாக நான் எடுத்திருக்கேன். ஒரு 15 பல் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் காரத்துக்கு. இந்த ரசம் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். ஜீரகம் எடுத்திருக்கோம் 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை கொத்தமல்லி அதிகமாக இருக்கணும் ரசத்துக்கு, அதுதான் டேஸ்ட்டை கொடுக்கும். 3 தக்காளி பழம், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் எண்ணெய் தான் நமக்கு தேவைப்படும். அதில் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு மிளகாவை கிள்ளி போட்டு தாளிக்க போகிறேன். இதில் மெயின் காரமே நமக்கு பூண்டு மிளகு மட்டும்தான். இப்போது பூண்டு மிளகு ஜீரகத்தை வச்சு நான் அம்மிக்கல்லில் நுணுக்கிக்க போகிறேன். இதில் நான் புளியில் தக்காளி பழம் 3, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா கரைச்சிக்க போகிறேன். தக்காளி பழம், புளி, மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் அம்மியில் பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகத்தை 1-2 நுணுக்கியிருக்கேன். பூண்டை தட்டி வச்சுருக்கேன். பூண்டை ரொம்ப போட்டு நையை அரைச்சிடக்கூடாது, தட்டி தான் வைக்கணும். மிளகு ஜீரகமும் லைட்டாக நுணுக்கி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். இதுதான் ரசத்துக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதெல்லாம் எடுத்து நான் ரசத்தில் போட்டு கலக்க போகிறேன். அதோட பெருங்காயத்தூளையும் கலந்துக்க போகிறேன். இதோட கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டுக்க போகிறேன். இப்போது ரசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தாளிச்சு விட வேண்டியதுதான். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, ஜீரகம், வெந்தயம், ஒரே ஒரு மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கரைச்சி வச்ச ரசத்தை ஊற்றிக்கிறோம். இப்போ ரசம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நுரக்கட்டி வரும். நுரக்கட்டி வந்தோன்னா நம்ம இறக்கிற வேண்டியது தான், முடிஞ்சிச்சு ரசம். இப்போ பாருங்கள், ரசம் நுரக்கட்டி வந்துருச்சு. போதும், இதோட இறக்கிடலாம். ரசம் என்றைக்குமே கொதிக்க விடக்கூடாது. இப்படி நுரக்கட்டி வந்த உடனே இறக்கிடணும், அவ்வளோதான். சூடான சுவையான பூண்டு மிளகு ரசம் தயாராக இருக்குது. இதுக்கு திடீர் ரசம் கூட நம்ம சொல்லிக்கலாம். இதை சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு சுவை அற்புதமாக இருக்கும். இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜீரணம் ஆகும். இதுபோல் என்னோடய மற்ற டிஷ்களையும் என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன், பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் என் சமையல் குறிப்புகள், டிப்ஸ்கள், செய்முறை விளக்கங்களை பார்க்க அம்மாவின் அடுப்பாங்கிற சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே தெரிகிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் வேணும் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் போய் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு செஞ்சு அப்லோட் பண்ணுறேன். நன்றி.